வணக்கம். இன்று பதிவில் நான் பார்க்க போகிறது ஆடி மாதம் தோன்றிய வரலாறுங்க. எங்கள் அனைத்து பதிவுகளும் தங்களுக்கு கிடைக்க சப்ஸ்கிரைப் என்ற பட்டனை கிளிக் செய்யுங்க. கோடி நன்மையை தரும் ஆடி மாத வழிபாட்டிற்கான காரணம் என்ன தெரியுமா? தாங்கள் அம்பாள் பக்தராக இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் ஓம் சக்தி என்று எழுதுங்க. ஆடி மாதம் உருவாக காரணம் சிவபெருமானே. எனவே தாங்கள் சிவன் பக்தராக இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் ஓம் நமசிவாய என்று எழுதுங்க. ஒரு நாள் சிவபெருமான் தனிமையில் இருப்பதை தெரிந்து கொண்ட ஆடி என்னும் தேவகுல மங்கை சிவபெருமானை அடைவதற்காக பார்வதி தேவி போல் வடிவம் கொண்டு அவர் அருகில் சென்றாள். அப்போது ஒருவித கசப்பு தன்மையை உணர்ந்தார் சிவபெருமான். தன் அருகில் வந்தது பார்வதி தேவி அல்ல என்பதை அறிந்து கொண்ட சிவபெருமான் அவருடைய சூலாயுதத்தால் ஆடியை அடிக்க நினைத்தார். ஆனால் அப்பொழுது சூலாயுதத்திலிருந்து ஒரு தீப்பொறி தோன்றியது. அது ஆடியை புனிதமடைய செய்தது. பிறகு ஆடி சிவபெருமானை வணங்கி தங்களிடம் தங்களுடைய அன்பு ஒரு நிமிடமாவது என் மீது பட வேண்டும் என்ற ஆசையில்தான் நான் இவ்வாறு செய்தேன், என்னை மன்னியுங்கள் என்று வேண்டினாள். ஆனால் சிவபெருமானோ, என் பார்வதி என் அருகில் இல்லாத பொழுது அவள் போல் நீ வடிவம் கொண்டு வந்தது தவறு. ஆனால் நீ பூலோகத்தில் கசப்பு சுவையுடைய மரமாக பிறப்பாய் என சாபமளித்தார். அதற்கு ஆடி சாப விமோச்சனம் கேட்க அதற்கு சிவபெருமான், நீ கசப்பு சுவையுடைய மரமாக இருந்தாலும் ஆதிசக்தியுடைய அருள் உனக்கு கிடைக்கும். ஆதிசக்தியை வணங்கும் பொழுது உன்னையும் வழிபாட்டிற்குள் பயன்படுத்துவார்கள். பூலோகத்தில் உன் பெயரிலேயே ஆடி என்னும் ஒரு மாதம் உருவாகும் என்றார். சிவபெருமானின் சாபத்தால் ஆடி என்னும் தேவகுல மங்கை பூலோகத்தில் வேப்ப மரமாக அவதரித்து மக்களுக்கு நன்மையை செய்கிறாள். தெய்வ அம்சம் கொண்ட வேம்பு ஆதிசக்தியின் அம்சமாகவே கருதப்படுகின்றது. வேம்பு மருத்துவ குணம் கொண்ட ஒரு மூலிகையாக இருந்தாலும் இது மக்களுக்கு பல நன்மையை செய்து வருகிறது. ஆடி மாதத்தில் கோவிலுக்கு சென்று வழிபடும் பொழுது வேப்ப மரத்தையும் சேர்த்து வழிபட்டால் மிகுந்த புண்ணிய பலன்கள் கிடைக்கும். இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்க. எங்கள் பதிவை முழுமையாக பார்த்தமைக்கு நன்றி. எங்கள் சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நன்றி.